அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதிலே சுவாமி, உன்னுடைய சிறிய சிறிய ஒவ்வொரு காரியங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று நீர் தொடங்கினீரப்பா. கீழ்ப்படுதலுக்கான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர் ஆண்டவரே. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல்கள் பாடுவேன், அறிவோடு இறைவேண்டல் செய்வேன், அறிவோடு திருப்பாடல்கள் பாடுவேன். இந்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியின் ஆட்கொள்ளப்பட்ட எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று உரைப்பார்கள். தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல கூசும், அவருடைய நாவு கூசும். அவருடைய சமூகத்தில் உண்மையும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க. உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவரை தேடி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளையும், உங்களுக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகளை மட்டும் ஆவியானவர் சொல்ல மாட்டார். உங்களுக்கு எப்பெல்லாம் ஆவிக்குரிய வார்த்தைகள் வருகிறதோ அது விண்ணகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. அந்த விண்ணகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை ஒவ்வொன்றும் புடமிட்டப்பட வார்த்தை. அந்த புடமிடப்பட்ட வார்த்தை தூய ஆவியின் வெளிப்பாட்டினால் வருகின்ற வார்த்தை. அந்த வார்த்தையை ஒரு வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. எனவே கீழ்ப்படுதலுக்கான ஆசீர்வாதங்களை நாம் இன்று காலையிலே பார்த்தோம். எணிசட்ட புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் மிக 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. அதே 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் அந்த முதல் வசனம், ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாமலும். 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இன்று நான் உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு, ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு என்று சொன்னவர் 15ஆம் வசனத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். பாருங்க, கம்பேரிசன். நல்லது தீயது ரெண்டு ஆண்டவர் வச்சிருக்காரு. எது விருப்பம் அதை எடுத்துக்கலாம். நல்லது தீயது, நன்மை தீமை.
நன்மை தீமை அறிவதற்கான வாய்ப்பு தான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார், கற்பிக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அன்றாட உணவை அவர் தருகிறார். 28:1 சொல்லுகிறது, உலகிலுள்ள மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாக ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இந்த சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து நிற்கும், நகரிலும் சபிக்கப்படுவாய், வயல்வெளியிலும் சபிக்கப்படுவாய். பாருங்க எப்படி இருக்கு. இந்த ஆசைகள் எல்லாம் உண்மையில் வந்து நிலைக்கும். 3ஆம் வசனத்தை இங்கே 16ஆம் வசனத்தில் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. 3ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க, 16ஆம் வசனம் ஒருத்தர் வாசிக்கணும். யார் 2 பேர்? நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். இங்க 16ஆம் வசனம், நீ நகரிலும் சபிக்கப்படுவாய், வயல்வெளியிலும் சபிக்கப்படுவாய். இப்போ எதை எடுத்துக்கிறீங்க? இது வேணுமா, இது வேணுமா? ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. இன்று நான் உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுது உலகில் உள்ள மக்களின் அனைத்திற்கு மேலாக உன் கடவுளாக ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால் இந்த சாபங்களின் மேல் வந்து நிறைக்கும். நீ நகரிலும் சபிக்கப்படுவாய், வயல்வெளியிலும் சபிக்கப்படுவாய். அப்போ அந்த சாபங்கள் என்னென்னலாம் இருக்கிறது அப்படியே ஒரு முறை பார்ப்போம், பின்பு ஆசீர்வாதங்களை பார்ப்போம். வாசிக்கலாம். 18ஆம் வசனம், 17ஆம் வசனம். ஆமென். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் சபிக்கப்படும். ஆமென். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் சபிக்கப்படும். உன் கருவின் 18ஆம் வசனம், உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் சபிக்கப்படும். ஏன் ஆவியானவர் இந்த வசனத்தை இன்னைக்கு மாலையில் இப்படி கொடுக்குறாரு? ஏன் இதை தியானிக்க வைக்கிறாரு? இன்று காலையிலே கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். காலையிலே கீழ்ப்படியாத மக்கள் கீழ்ப்படியவில்லை, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் இல்லை, கீழ்ப்படியும் இல்லை, அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கவும் இல்லை, அவருடைய சமூகத்தில் வந்து அமரவும் இல்லை. ஆனால் இறைவார்க்கிறார் மூலமாக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கீழ்ப்படிதலுக்கான ஆசைகளை வழங்கிய தேவன் இந்த காலையிலே மாலையிலே கீழ்ப்படியாமின் பின்விளைவுகளையும் குறித்து பார்க்கிறோம். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் சபிக்கப்படும். 19ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுவது, நீ நீ வருகையிலும் சபிக்கப்படுவாய், செல்கையிலும் சபிக்கப்படுவாய். 20 அப்படியே வாசிமா. நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ கெட்டு விரைவில் அழியும் மட்டும் ஆண்டவர் உன் மீது சாபமும் குழப்பமும் பேரழிவுமே வர செய்வார். ஏனெனில் உன் பொல்லாத செயல்களினால் என்னை விட்டு விலகிவிட்டாய். ஆண்டவர் இவ்வளவு வேதனையோடு சொல்ல, அவருக்குள்ள உள்மன காயம், உள்மன காயம் ஆண்டவரை கண்டுக்காமையே இருக்கிறது. அவரை விட்டு விலகும் போதெல்லாம் அவர் எவ்வளவு மனம் உடைந்து போறாரு. அதனால தான் இன்னைக்கு காலையில் சொல்றாரு, உன் ஒவ்வொரு சிறிய சிறிய காரியங்களிலும் நான் ஆசி வழங்க ஆசையாக இருக்கிறேன். ஒவ்வொரு சிறிய சிறிய காரியங்களிலும் நான் உனக்கு ஆசி வழங்க காவலாக இருக்கிறேன். சிறிய சிறிய காரியங்களில் பாருங்க, உன் கருவின் கனியும் உன் ஆடுகளின் குட்டிகளும் சபிக்கப்படும். நீ வருகையிலும் சபிக்கப்படுவாய், செல்கையிலும் சபிக்கப்படுவாய். நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ கெட்டு விரைவில் அழியும் மட்டும் ஆண்டவர் உன்மீது சாபமும் குழப்பமும் பேரழிவுமே வர செய்வார். ஏனெனில் உன் பொல்லாத செயல்களினால் என்னை விட்டுவிட்டே நீ என்னை விட்டுட்டு நீ விலகிட்ட. கண்டுக்கவே இல்லை நீ ஆண்டவரை. என்ன ஏதுன்னு நம்ம கண்டுக்காம வாழ்றோம். அதனால ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா நேர்மையோடு இருக்கணும். உன் பொல்லாத செயல்களினால் என்னை விட்டு விட்டு விலகிவிட்டால் மனம் போன போக்கு
நமக்கு மனசு எப்படி சந்தோஷமாக, எங்கே போனால் சந்தோஷம் இருக்கும், எங்கே போனால் நிம்மதியாக இருக்கலாம், எங்கே போனால் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை தேடி ஓடுறோம். ஆனால் உன் இல்லத்தில், உன் உள்ளத்தில், உன் படுக்கை அறையில் உன்னோடு ஆண்டவர் எப்பொழுதும் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். இந்த மாலை பொழுதினிலே உங்களோடு இந்த வசனங்களை சொல்லும் பொழுது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை. கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்களை கேட்டனா கீழ்ப்படியாமல் இருந்தால் அதனுடைய பின்விளைவுகளையும் நாம் அறிய வேண்டும் என்பார்களே. அப்போ தான் எப்படியாவது தட்டு தருமையாரியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியாவது வந்து சேர்ந்துருவோன்ற ஒரு பயம் நமக்குள்ளே வரும். அதுதான் இறையச்சம். ஆனால் நன்றி கெட்டோருக்கும் நன்றி மறந்தோருக்கும் பாவிகளுக்கும் சதா காலமும் இரக்கம் காட்டும் தேவன். சதா காலம் இரக்கம் காட்டும் தேவன். ஆனால் பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்று சொல்லி மட்டும் இருந்து விடாதே. அல்லேலூயா. பாவத்துக்கு மேல் பாவம் செஞ்சுட்டு என் ஆண்டவர் என்னை மன்னித்து விடுவார், அவர் என்ன மீது இரக்கம் வைத்திருக்கிறார், எனக்கு அருள் புரிவார், என்னை பார்த்து கொள்வார், என் தேவன் என்னை அணைத்துக் கொள்வார். நோ, நாட் அட் ஆல். பாவத்திற்கு மேல் பாவம் செய்துவிட்டு கடவுள் என்னை மன்னித்து விடுவார் என்று அந்த பாவத்தின் மேல் உள்ள பயம் உன்னை விட்டு போயிடக்கூடாது. சீராக்கின் ஞானம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீராக்கி ஞானத்தை வாசித்து பாருங்கள். டைம் இருக்கும்போது சீராக்கி ஞானம் ஒரு அதிகாரமாக வீட்டில் இருக்கும்போது படிங்க, படித்து பாருங்கள். ஒரு குடும்பத்திற்கு தேவையான கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் சீராக்கின் ஞானத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிங்க, எடுத்து பாருங்க. ஆமான் பாரதர்களே, அதனால தான் இங்கே சொல்கிறார் பாருங்க, இடைச்சட்டம் 28:10 பூவுலகின் மக்களினத்தார் அனைவரும். அப்போது பூவுலகின் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். ஆமென். அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார் என கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. காலையில் ஜெபத்துக்கு வர்றது மட்டும் டயர்டு, தூக்கம், சோம்பேறித்தனம். நான் பெருமைக்காக சொல்லவில்லை தேவ பிள்ளைகளே. நீ காலை முதல் மாலை 6 மணி வரை, ஒரு 11 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை என்னுடைய வீட்டை சுற்றிலும் கம்ப்ளீட் கிளீனிங், மெயின்டெனன்ஸ், செடியெல்லாம் நட்டு எடுத்து வச்சு எல்லா வேலையும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்காமல், மதிய உணவு கூட சாப்பிடாமல் அந்த காரியங்களையே செய்துட்டு ஆண்டவரை குறித்தே தியானித்து அந்த வேலைகளை அத்தனையும் முடித்தேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு டயர்டு வரல. அவ்வளவு க்ளீன் பண்ணி அவ்வளோ சுற்றிலும் வேலை செஞ்சுட்டு ஒரு டயர்டு கூட வரல. கரெக்டாக 6 மணிக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடையக்காக காத்திருக்கும்போது காலை முதல் மாலை வரை அவரை பற்றியே சிந்தித்து கொண்டு அவருடைய தியானத்தில் அவருடைய வார்த்தைகளை, பாடல்களை பாடிக்கொண்டு நீ வேலை செஞ்சுட்டே இருக்கிறீன்னா ஒரு டயர்டு இருக்காது. அல்லேலூயா. இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். நம்ம சாதாரண ஒரு வேலையில் எங்கேயா டூர் போகணும், வெளியில் போகணும், ட்ராவல் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப டயர்டாகிடுவோம். அதுக்குன்னு ஒரு தனி ரெஸ்ட் எடுத்துடுவோம், எல்லாம் முடிச்சிடுவோம். ஆனால் ஆண்டவரை தேடுறதுக்கு மனம் இல்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதலுடைய ஆசிகளையும் கீழ்ப்படியாமின் பின்விளைவுகளையும் இந்த 28ஆம் அதிகாரத்தை தயவு செய்து டெய்லி படிக்க முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை மறப்பது குறித்த எச்சரிக்கையும் ஆண்டவர் தருகிறார். கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமையுடைய பின்விளைவுகள். ஆனால் ஆண்டவரை நீ மறந்தால், கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை,
ஆண்டவரை மறந்தால் நடக்கின்ற அதுக்கு ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். இணைச்சட்ட புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11 முதல் உள்ள வசனங்கள். இணைச்சட்ட புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வழிவதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாய் இருங்கள். அப்போ என்ன செய்யணும்? மறந்து போகாதபடி கவனம் தேவை. ஆமென். கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வழுவிதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனம். ஆமென். அந்த சாபம் எல்லாம் கேட்டால் நமக்கு உசிரே போயிடும். ஐயோ கடவுளே இப்படி இருக்கா, ஒரு நடுக்க வர வேண்டாமா, மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஆனால் ஆண்டவரை மறப்பது குறித்த ஒரு எச்சரிக்கையும் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, தீயோர் மனம் மாறி என்னிடம் திரும்ப வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆமென். மனம் மாறி ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதனால தான் 12ஆம் வசனத்தை ஒருவரும் 13ஆம் வசனத்தை ஒருவரும் மாறி மாறி வாசிக்கலாம். 12ஆம் வசனம். ஆமென். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும். நீங்கள் உண்டு, முதல்ல அதுக்கு அதை தியானிப்போம். உண்டு நிறைவு கொள்ளும் போதும். உண்டு நிறைவு கொள்ளும் பொழுது நல்லா சாப்பிட்றோம், நல்லா நிறைவாக இருக்கிறோம், எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது, எல்லாமே இருக்குது. உண்டு நிறைவு கொள்ளும் போதும். நெக்ஸ்ட். அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும். ஆமென். அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும். ரெண்டும் டிஃப்ரெண்ட். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் பொழுதும், நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, எப்பொழுதுமே நல்ல டெலிஷியஸ் ஃபுட்டு தான். அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் பொழுது, புதிய புதிய வீடு, 2500 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டி வச்சிருக்கிறேன், ஆனால் நீ படுக்கிறதுக்கு கொடுக்க 6 அடி கட்டில் தான். 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் வீடு கட்டி வச்சிருக்கிறேன். எவ்வளோ இடத்துல படுக்கிறோம்? அந்த பெட்டு ஒரு ஆள் படுக்கிற இடம் தான், அவ்வளோதான். பெரிய டைனிங் ஹால், பெரிய கிச்சன், எவ்வளோ வேலை என்ன இருந்தாலும் சாப்பிட்றது ஒரே ஒரு பிளேட்டு தான். பல வகையான உணவு பண்ண பதார்த்தங்கள் டைனிங் டேபிளில் ஃபுல்லாக இருக்கும், இருந்தாலும் சாப்பிட்றது அந்த ஒரு பிளேட்டில் என்ன வருமோ அதுதான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான். உண்டு நிறைவு கொள்ளும் போதும், அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நம்பர் 1. உண்டு நிறைவு கொள்ளும் பொழுதும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனம். அழகிய வீடுகளை கட்டி அவற்றில் குடியிருக்கும் போதும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனம். 13ஆம் வசனம். உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் போதும். உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் போதும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனம். இப்போ நான் சொல்ல நீங்கள் ரிப்பீட் என்ன பண்ணணும்? உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனம் தேவை. ஆண்டவரே, எங்களுக்கு கவனம் தேவை. ஆண்டவரே, நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி எங்களுக்கு கவனம் தேவை. ஆண்டவரே, ஆமென். அழகிய வீடுகளை கட்டி அவற்றில் குடியிருக்கும் போதும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி எங்களுக்கு கவனம் தேவை. ஆண்டவரே,
உன்னை நினைத்து இயேசுவே உம்மை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பலவானும் பலவீனனுமான எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்கான ஆசீர்வாதங்களை உன் சிறிய சிறிய காரியங்களை நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்னவரே, இதோ ஆசீர்வாதங்களினாலே கீழ்ப்படிதலினாலே உள்ள ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கற்பிக்கிறவரே. ஒருவரும் 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 உம்மை விட்டு விலகி போகாதபடி, ஆண்டவரை மறந்து போகாதபடி எங்களுக்கு கவனமாயிருக்க ஞானத்தை தாரும் ஆண்டவரே. கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆவியானவரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். உங்கள் ஆடு மாடுகள் பலுகும் போதும் ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் ஆண்டவரே மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் ஆடு மாடுகள் பலுகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் பொழுதும் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி எங்களுக்கு கவனம் தேவை ஆண்டவரே. எங்கள் கடவுள், நம்முடைய ஆண்டவர், கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி, உம்மை மறந்து போகாதபடி, மறந்து போகிற ஆண்டவரே. உங்கள் ஆடு மாடுகள் பலுகும் போதும் வெள்ளியும் பொண்ணும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாய் இருக்க ஞானம் தாரும் ஆண்டவரே. ஞானம் தாரும் ஆண்டவரே. நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டில் உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து விட வேண்டாம் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாக எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாக ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். எச்சரிக்கை, ஆண்டவரை மறப்பது குறித்த எச்சரிக்கை. அதனாலதான் இடைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார், ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றனர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்தராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். ஆண்டவர் சமயத்தில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம்? அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார், ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு இன்று ஆண்டவரை மறப்பது குறித்த எச்சரிக்கையும் கீழ்ப்படுதலுக்கான ஆசீர்வாதங்களையும் கீழ்ப்படியாமையினால் வருகின்ற பின்விளைவுகளையும் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார். இந்த சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மை விட்டு விலகாமல் உம்முடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.